நிகழ்வுகள். புதுச்சேரியில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கவர்னர் கைலாஷ்நாதன் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் சார்பில் காக்கி உடை வீரர்கள் விழா முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு சாதனைகளை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து இவ்விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், நாட்டின் பாதுகாப்பிற்கு இராணுவம் முக்கிய பங்காற்றுவதைப் போல உள்நாட்டு பாதுகாப்பில் காவல்துறையினரின் பங்கு முக்கியமானதாகும். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு காவல்துறையின் பங்களிப்பு அவசியம். காவல்துறையினர் தங்களது கடமையை நேர்மையாகவும் யாருக்கும் அச்சப்படாமலும் செய்ய வேண்டும் என்றார். இவ்விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சம்பத் எம்எல்ஏ, டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஐஜிக்கள் சத்யசுந்தரம், பிரிஜேந்திரகுமார் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் பேசும்பொழுது, ஒரு நாட்டிற்கு இராணுவம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு போலீசாருக்கும் முக்கிய பங்குண்டு. அதாவது உள்நாட்டின் பாதுகாப்பு உங்கள் கையில்தான் இருக்கின்றது. பல நேரங்களில் கடைநிலையில் பணியாற்றும் போலீசார் தரும் தகவல்தான் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அடிப்படையாக அமைகின்றது. மக்கள் வேறு எந்த துறையை சேர்ந்தவர்களிடமும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் வைப்பதை விட உங்கள் மீதுதான் அதிகம் வைத்திருக்கின்றனர். புதுச்சேரி போலீசார் அணியும் சிவப்பு நிற தொப்பி உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. இது புதுச்சேரி போலீசாரின் தனித்துவமான அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. பிரதமர் மோடி ஒருமுறை, ஏதாவது ஒரு நிகழ்வு அல்லது பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த இடத்தில் எத்தனை துறை அதிகாரிகள் வந்திருந்தாலும் ஒரு போலீஸ் வந்தவுடன் தான் மக்கள் அரசாங்கம் வந்ததாக நினைக்கின்றார்கள் என்று கூறினார். போலீசார் கடமை தவறாமல் தவறு செய்பவர்களுக்கு சட்டப்படி தண்டனையை பெற்று தருவதில் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். CIDU புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் கண் மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. CIDU புதுச்சேரி அழகு கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் கண் மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விளிம்பு நிலைய வாழ்வாதார மையத்தில் நடைபெற்றது. இந்த முகாமினை CIDU மாநில தலைவர் பிரபுராஜ் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் பொழுது செயலாளர் ஜானகி, தலைவர் அருள்மணி, நிர்வாகிகள் பவானி, பிரவீனா, கோமதி, ராஜலட்சுமி, ஆனந்த், சிந்துஜா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் சுதா சுதந்திரராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமை அகர்வால் மருத்துவமனை, பீவெல் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். நாராயணசுவாமிக்கு விமர்சிக்க அருகதை இல்லை. தேர்தல் செலவுக்கு லாட்டரி அதிபரிடம் காங்கிரஸ் திமுக பணம் பெறவில்லையா? கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ கேள்வி. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது கடந்த 17ஆம் தேதி காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக லாட்டரி தொழிலதிபர், சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நான் உட்பட 7 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களின் சுய லாபத்திற்காகவும் வெட்டி பெருமைக்காகவும் தங்கள் தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக பேசி வருகின்றனர். குறிப்பாக காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகள் ஜான்குமார் தொடர்பாகவும்
தொகுதி விழாவில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் தொடர்பாக விமர்சித்து வருகின்றனர். கடந்த கால தேர்தலின் பொழுது இப்பொழுது விமர்சனம் செய்து வரும் அரசியல் கட்சிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரூபாய் பல கோடி தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கியுள்ளார். இதை மறந்து சிறுபிள்ளைத்தனமாக பேச வேண்டாம். இவ்விழாவில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் மீது அவதூறு பரப்பி வீண் விமர்சனங்களை செய்து வரும் அரசியல் கட்சிகளை கண்டிக்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி 2016ஆம் ஆண்டு நரி தந்திரத்தை பயன்படுத்தி அமைச்சர் பதவி தருவதாக ஆசை காட்டி ஜான்குமாரை ஏமாற்றி கொல்லைப்புறமாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார். இப்படி ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த நாராயணசுவாமி அரசியல் வியாபாரி என விமர்சிப்பது வேடிக்கையாக உள்ளது. மூர்த்த அரசியல்வாதிகளான வைத்தியலிங்கமும் அரசியல் நாகரீகத்துடன் பேச வேண்டும். தங்கள் கட்சி தலைமையில் கலந்து ஆலோசிக்காமல் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவாவும் விமர்சனம் செய்து வருகிறார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் திமுகவிற்கு ரூபாய் பல கோடி தேர்தல் நிதியாக வழங்கியுள்ளார். அவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை விமர்சனம் செய்து வருவது அரசியல் விபச்சாரம் இல்லையா? தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேர்தல் நிதி பெற்றதை நிரூபணம் செய்தால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? காங்கிரஸ் புதுச்சேரியை ஆண்டபொழுதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் லாட்டரி வியாபாரம் கொடிக்கட்டி பறந்தது. அப்பொழுதெல்லாம் வாய் திறக்காத முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி தற்பொழுது அரசியல் நாகரிகம் இழந்து பேசுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு கொள்ளையடித்துள்ளார்கள் என்பது மக்களுக்கு தெரியாதா? காங்கிரஸை சேர்ந்த ஜோசப் கொலை வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என என்னால் ஆதாரத்துடன் வழங்க முடியும். நாங்கள் பாஜக எம்எல்ஏக்கள் தான். இது அறக்கட்டளை சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் கட்சி தலைமையை அழைக்கவில்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிப்பது குறித்து கட்சி தலைமைதான் அறிவிக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், போட்டியிடலாம் என்பதுதான் சட்டம். இதில் மார்டின் மகனுக்கு மட்டும் எந்த விதிவிலக்கும் இல்லை. எங்களுக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு நாராயணசுவாமிக்கோ காங்கிரசாருக்கோ அருகதை இல்லை. எங்கள் கட்சியில் ஆட்சியின் உரிமைகள் கிடைக்காத பொழுது குரல் எழுப்பியுள்ளோம். அதற்காக கட்சிக்காரர்கள் இல்லை என கூற முடியாது. நாங்கள் பாஜகவின் ஏ டீம், பி டீம் இல்லை, நாங்கள்தான் பாஜக டீம் என்று கூறினார். பழைய அம்பாசிடர் காரை பெயிண்ட் அடித்து ஓட்டக்கூடாது, புதியவர்கள் தேர்தலில் வருகின்றோம் என தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் பேசும்பொழுது, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடாமல் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் நாராயணசுவாமி. அவருக்கு தொகுதியை விட்டுத்தர யாரும் முன்வரவில்லை. அப்பொழுது என்னிடம் வந்து தொகுதியை கேட்டார். நான் தான் அவரை என் தொகுதியில் அறிமுகம் செய்து வைத்து வெற்றி பெற செய்தேன். அப்போதே தற்பொழுதைய முதலமைச்சர் ரங்கசாமி என்னிடம், நாராயணசுவாமி யாருக்கும் நல்லது செய்தது இல்லை, அவருக்கா தொகுதியை கொடுக்க போகிறாய் என கேட்டார். நான் பைபிள் பகவத்கீதை படி நடப்பவன். தொகுதியை விட்டு கொடுத்து நாராயணசுவாமியை முதலமைச்சராக்கிய என் மீது சேற்றை வாரி வீசுகின்றார். எங்க பாஸை என் தொகுதிக்கு கூட்டி வந்தேன். மாணவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கூட்டி வந்தேன். இதில் என்ன தவறு உள்ளது? அவர் தேர்தலில் போட்டியிடலாமா, கட்சி தொடங்குவாரா என அவர்தான் பதில் கூற வேண்டும். அவர் தொடர்ந்து புதுவையின் பல்வேறு பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தர உள்ளார் என தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட கிளை எண் 23இல் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் அமைப்பு தேர்தல் திருவிழா நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழா புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட ராமலிங்க நகர் பகுதியில் உள்ள கிளை எண் 23இல் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நகர மாவட்ட தேர்தல் அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் இணை அதிகாரி ராஜகணபதி மற்றும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், பாஜக மாநில OBC அணியின் துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள், ராஜ்பவன் தொகுதியின் தேர்தல் அதிகாரி தேவேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பான முறையில் அமைப்பு தேர்தலை நடத்தி முடித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கேந்திர சகயோகி புனிதா மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகள் பிரகாஷ், செல்வம், ராகுல், அனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கிளை தலைவராக லட்சுமி கந்தன் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டார்.
இந்த நிகழ்ச்சியில் கிளை எண் 23 சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சர்வதேச மாற்றுத்திறனாளி விழாவை முன்னிட்டு விளையாட்டு போட்டிகளை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களும் துவக்கி வைத்தனர். சர்வதேச மாற்றுத்திறனாளி விழாவை முன்னிட்டு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் இன்று காலை 8 மணி அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாண்புமிகு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களும் பங்கு கொண்டு விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார்கள். இவருடன் இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம், கண்காணிப்பாளர் திருமுருகன், திமுக கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரனின் கோரிக்கையை ஏற்று பத்தக்குடி அரசு தொடக்க பள்ளியை நேரில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட பத்தக்குடி பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே செயல்பட்டு வந்த இந்த பள்ளி அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்தப்பட்டது. 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் 2 கட்டிடங்கள் மட்டுமே இருப்பதால் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் 2 கட்டிடங்கள் மட்டுமே இருப்பதால் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான போதிய வகுப்பறைகள், அலுவலகத்திற்கான கட்டிடம், அந்த பொருட்களை பாதுகாக்கும் அறை உள்ளிட்டவைகளுக்கு போதுமான இட வசதி இல்லாததால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து பல்வேறு முறை கோரிக்கை விடுத்தும் கல்வித்துறை தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரனை சந்தித்து அப்பகுதி பெற்றோர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவை பெற்று இது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் கோரிக்கை மனுவை அளித்து வலியுறுத்தியுள்ளார். இக்கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கல்வித்துறை அதிகாரிகளுடன் பள்ளியை ஆய்வு செய்து அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கல்வித்துறைக்கு உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியருக்கும் இதை நேரடியாக ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா ஆகியோருக்கும் கோரிக்கையை நிறைவேற உறுதுணையாக இருந்த புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்
GNS ராஜசேகரனுக்கும் அப்பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். நூறு நாள் வேலை தொடங்க பூமி பூஜை செய்து 1 மாதமாகியும் பணி தொடங்கவில்லை. ஆண்டியார்பாளையம் கிராம மக்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் அரியாங்குப்பம், தவளக்குப்பம், பூரணாங்குப்பம், நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், அபிஷேகப்பாக்கம், TN பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் 100 நாள் வேலை தொடங்க பூமி பூஜை செய்து 1 மாதம் ஆகியும் பணி தொடங்கவில்லை. இதனால் அதனை நம்பியுள்ள ஏழை நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என ஆண்டியார்பாளையம் கிராம மக்கள் பாஜக பிரமுகர் சிவா என்கின்ற சிவபாலன் தலைமையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கையை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற சபாநாயகர் செல்வம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை போன் மூலம் தொடர்பு கொண்டு பேசி விரைவில் வேலை தொடங்க உத்தரவிட்டார். மணவெளி தொகுதியில் உள்ள 11 திருக்கோவில்களுக்கு ஒருகால பூஜைக்கு ரூபாய் 2,20,000 காசோலையை சபாநாயகர் செல்வம் இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலைத்துறை மூலம் மணவெளி தொகுதியில் உள்ள 11 கோவில்களுக்கு ஒரு கால பூஜைக்காக ரூபாய் 20,000 வீதம் மொத்தம் ரூபாய் 2.20 லட்சத்திற்கான காசோலையை சபாநாயகர் செல்வம் இன்று அந்தந்த கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டியார்பாளையம் பாஜக பிரமுகர் சிவா மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். NCC துவக்க நாளை முன்னிட்டு மதகடிப்பட்டை அடுத்துள்ள களித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. NCC துவக்க நாளை முன்னிட்டு மதகடிப்பட்டை அடுத்துள்ள களித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் கனகவேல் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் ஐஸ்வர்யா கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். கல்லூரியின் சுற்றுலாத்துறை தலைவரும் தேசிய மாணவர் படை பிரிவு அலுவலருமான கதிர்வேல் அனைவரையும் வரவேற்றார். அவில்தார் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். இதில் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் மற்றும் NCC மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் அளித்தனர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இரத்த தானம் அளித்துள்ளார்கள். இரத்த தானம் அளித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர்.
அருகே தமிழக எல்லை பகுதியான மடுகரை சாராய கடையில் தமிழக டிஎஸ்பி அதிரடி சோதனைக்கு புதுச்சேரி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்தனர். இரு மாநில போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழக எல்லை பகுதியான மடுகரையில் அரசு அனுமதி பெற்ற சாராய கடை இயங்கி வருகின்றது. இந்த சாராய கடையை புதுச்சேரி ஆண்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவர் புதுச்சேரி அரசு கலால் துறையின் மூலம் விடப்படும் ஏலத்தில் கலந்து கொண்டு ஏலம் எடுத்து அதற்கான தொகையை கட்டிவிட்டு சாராய கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று பட்டாம்பாக்கம் மடுகரை செல்லும் சாலையில் பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் மீது புதுவை மது பாட்டில்கள் கடத்தப்படாமல் இருக்க மதுபான சோதனை சாவடி அமைத்து போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று மடுகரை பகுதியில் இருந்து 10 சாராய பொட்டலங்கள் ஒருவர் எடுத்து சென்றதாகவும் அவரை பிடித்து விசாரித்ததில் மடுகரையில் உள்ள சாராய கடையில் இருந்து வாங்கி வந்ததாக விசாரணையில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பண்ருட்டி டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் திடீரென வந்து மடுகரையில் உள்ள சாராய கடையில் அதிரடியாக சோதனையை மேற்கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த 40 லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து அங்கு காசாளராக பணியாற்றியவரையும் காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றனர். இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மடுகரை பகுதியைச் சேர்ந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் குப்புசாமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாராய கடையில் இருந்து எந்த பொருட்களையும் எடுத்து செல்லக்கூடாது என்றும் அவர்கள் வந்த காரை வழிமறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியில் எங்கள் அனுமதியின்றி சோதனை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு டிஎஸ்பி ரூபன்குமார் தங்கள் பகுதிக்கு முற்றிலுமாக பாக்கெட் சாராயம் தடை செய்யப்பட்டுள்ளதால் நாங்கள் பாக்கெட் சாராயம் வைத்திருப்பவர்களை எங்கள் பகுதியில் பிடித்தால் அது எங்கிருந்து வருகின்றது என்பதைக் கண்டு முற்றிலுமாக தடை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தமிழக போலீசாரும் புதுவை போலீசாரும் சாராய கடையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். பின்னர் அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட சாராய பாக்கெட்டுகளை மடுகரையில் உள்ள காவல் நிலையத்திற்கு போலீசாருடன் எடுத்து சென்றனர். இரு மாநில போலீசாரும் பேச்சுவார்த்தையில் தங்கள் பகுதிக்கு பாக்கெட் சாராயம் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துவிட்டு சாராய பாக்கெட்டுகளை காவல் நிலையத்தில் விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர். தமிழக போலீசாரும் புதுவை போலீசாரும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி குறை கூறிக்கொண்டு பேசியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.